வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5.1 ஆம்ப்ளிஃபையர் ஒரு ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பற்றி சொல்கிறேன். இதில் வந்து 5 amps 24024, 1 amps 12012 இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சாம்கானில் 10000 MFT 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர், 3510 மெட்டல் டயோடு, STK4141 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. அதில் சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் ON ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. மற்ற ரெண்டுக்கு சைனா ஐசி, சரவுண்டு அப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்கு. அதில் மொத்தம் 4 சேனலு. ப்ரோலாஜிக் வந்து ப்ரோலாஜிக் போர்டு, வசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைம் அப்படிங்கிற போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் 5.1 சுவிட்ச் வந்து இந்த செட்டில் வந்து 5.1 சுவிட்ச் அடிக்கலை. கஸ்டமர் வந்து அது வேண்டான்ட்டாங்க. இது டிவிக்கும் அப்புறம் யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த யூசேஜ் மட்டும்தான் அதில். அதனால் 5.1 அவுட்புட்டுக்கு வந்து சுவிட்சு சும்மா டம்மியாக தான் விட்டுருக்குது. ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஒயரிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 5.1 அவுட்புட் வந்து 6 சேனல் தனியாக எடுக்காதனால மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து இந்த ஆம்பில் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த இன்புட் 2 சேனல் வர்றது வந்து ஒரு கண்ட்ரோல் வழியாக கொடுத்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டு அது மாஸ்டர் மாதிரி ஃபுல்லாக டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ 5.1 சேனல் வந்து அவுட்புட்டுக்கு வந்து 6 சேனல் அடிச்சிருந்தோம்னா தான் சுவிட்சில் அடித்து மாஸ்டர் போட்டு போடணும். இது 2 சேனல்ங்கிறதுனால யூஎஸ்பி இன்புட்டை கொடுத்து ஒரு கண்ட்ரோல் வழியாக கொடுத்து அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு வந்து கொடுத்ததுனால ஃபுல்லாக டோட்டலாக மாஸ்டர் மாதிரியே ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த வசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைமில் வந்து 24 வோல்ட்லேருந்து 45 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம். சரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சப்வூஃபர், ஃப்ரீக்வன்சி, கெயின் எல்லாமே இதிலேயே இருக்குது. அடுத்தது ஐசி பற்றி பார்ப்போம். 414 ஐசி பற்றி. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி இதுதான் சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கிற சப்பு சென்டருக்காக. அது ON ஐசி. இந்த ரெண்டும் வந்து சைனா ஐசி தான் ரெண்டுமே. லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்டுக்குமே, சரவுண்டில் லெஃப்ட் ரைட்டுக்குமே. ப்ரோலாஜிக்லேருந்து வர்றது மோனோ சரவுண்டு தான் வரும், மோனோ சிக்னலாக தான் வரும். நம்ம அதையே 2 சேனலுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம். இந்த சரவுண்ட் போர்டுன்ட்டு இல்லை, எல்லா சரவுண்ட் போர்ட்லேயுமே வந்து 2 சேனல் இன்புட் கொடுக்கும்போது ஒரே ஒரு சேனல் தான் அவுட்புட் வந்து சரவுண்ட் வரும். அந்த சரவுண்டு தான் 2 சேனலுக்குமே கண்ட்ரோலில் வந்து நம்ம சரவுண்டில் வந்து அடித்து கொடுப்போம். இது வரைக்கும் இன்னும் டுவெல் சரவுண்ட் வந்து வரல. காரணம் வந்து 2 சேனல் இன்புட் லெஃப்ட் ரைட்டில் உள்ளே போகும்போது அவுட்புட்டில் ஒரே ஒரு சரவுண்ட் சிக்னல் தான் வெளியில் வரும். அப்படி டுவெல் சேனல் எடுத்தாலுமே அதனுடைய ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இதுக்கு அடிச்சிருக்கிற சுவிட்சை பற்றி பார்ப்போம். இதில் வந்து 5.1 சுவிட்ச் வந்து டம்மி அவுட் ஆச்சு. இன்னொரு சுவிட்சில் வந்து ஆக்ஸ் இன்புட்டு கொடுக்குறக்காக, அதுவும் டிவி யூசேஜுக்காக. யூஎஸ்பி போர்டுக்கு வந்து அந்த சிக்னல் அந்த சுவிட்ச் ஒரே ஒரு சுவிட்சில் தான் அடிச்சிருக்குது. அடுத்தது யூஎஸ்பி பவர் வந்து 5 வோல்ட் ஒன்று சுவிட்சில் அடித்து அதுக்கு 5 வோல்ட் ஜீனர் சேஃப்டிக்காக போட்டு யூஎஸ்பிக்கு சப்ளைக்காக கொடுத்துருக்குது. இந்த 5 வோல்ட் ஜீனர் டயோடு வந்து இந்த 5 வோல்ட் ஜீனர் டயோடு யூஎஸ்பி சப்ளைக்கு அடித்து கொடுக்கும்போது யூஎஸ்பி போர்டு மேக்ஸிமம் வந்து பவர் சப்ளை ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா யூஎஸ்பி போர்டு ப்ராப்ளம் ஆகாது. அதுக்காக இந்த 5 வோல்ட் ஜீனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரோலாஜிக் போர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டர் 4558 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் ட்ரிபிள் சரவுண்டு இது எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்குது. இதனுடைய வசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைம் வந்து நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அடுத்து RCAவில் வந்து 5.1 அப்படியே டம்மி அவுட்டுட்டோம். தேவைப்பட்டதுன்னு அடிச்சுக்கலாம். இது கேட்க மாட்டாங்க. இது டிவி அப்புறம் வந்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஎஸ்பி போட்டு கேட்குறதுக்கு ப்ளூடூத் இதுக்கான யூசேஜ் தான் இந்த ஆம்பு. 5.1 அவுட்புட்டுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் இதில் கிடையாது. அதனால் 5.1 அவுட்புட் அடிக்கலை. இதில் 24024 வோல்ட்லேயே வந்து ப்ரோலாஜிக் போர்டுமே அப்படியே கனெக்ஷன் கொடுத்ததுனால 1 amps 12012லேருந்து ஃபேனுக்கும் 5 வோல்ட் யூஎஸ்பிக்கு மட்டும் எடுத்துருக்குது. அதனால் அந்த பாப்அப் சவுண்டு வந்து ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து யூஸ் பண்ணல. ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஐசிக்கு ஷார்ட் ஆகும்போது ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. கண்டிப்பாக போடணும். ஆனால் இது பட்ஜெட்டுக்குள்ளே அடக்கிறதுனால வந்து பாப்அப் சவுண்ட் இல்லை, அதனால் அப்படியே போட்டு கொடுக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் வர்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா எப்பவும் போல தான் மாஸ்டர் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்டர், சப்வூஃபர், பேஸ் ட்ரிபிள், அப்புறம் சுவிட்சில் யூஎஸ்பி, டிவிடி, டிவி, ஆக்ஸ் பின்னு 5.1 2.1 இந்த 3 சுவிட்சு தான் வருது. இதில் இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இந்த சுவிட்ச் வந்து இப்போ வர்றதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சீக்கிரம் சுவிட்சு 5.1 சுவிட்செல்லாம் கம்ப்ளைண்ட் வருது. போர்டு வந்து க்ரீன் கலர் டிஸ்பிளே வருது.
அதுவுமே நல்லா இருக்குது குவாலிட்டி. இதுக்கு வந்து அக்ரலிக் ஷீட்டு 2mm ஒரு ப்ளூ கலர் ஷீட்டு ஒரே ஷீட்டில் வந்து போட்டாச்சு. வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அந்த ஒரிஜினல் ஷீட் எப்படி இருக்குதோ அதே கட்டிங்கில் அப்படியே போட்டாச்சு. பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுக்கலதுக்கு. டைரெக்டாக இது வந்து டிவிக்கு தான் இது யூசேஜ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து எல்இடி டிவிக்கு வந்து அப்படியே ஹெட்ஃபோன் ஜாக் அவுட்புட்டில் கொடுத்து படம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்படியே டைரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவாங்க. இதில் தனியாக சுவிட்ச் தேவையில்லை, அதனால் வந்து சுவிட்ச் வைக்கல. இதனுடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அவ்வளோதான். ஒரு அக்ரலிக் ஷீட் 2mm ஷீட்டில் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக போட்டு 5 amps 24024 டிரான்ஸ்ஃபார்மர், 10,000 mm 50 சாம்கானில் 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர், 3510 மெட்டல் டயோடு, வசந்த் ப்ரோலாஜிக் பிரேம் போர்டு, சப்வூஃபர் சென்டருக்கு வந்து STK4141 ONIC, சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட்டுக்குமே சைனா ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்குது. இந்த 5.1 ஆம்போட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம செய்கிற அசம்பிள்டு ஆம்பிளிஃபையர்ஸ், ஸ்டெரியோ ப்ளஸ் சரவுண்ட் ஆம்பு, 2.1 ஆம்பு, நிறையா இதிலே டிஃப்ரெண்ட்டாக 2.1, ஒரு சப்பு, 2 சரவுண்டு, 2 லெஃப்ட் ரைட்டு, 4.1 இந்த மாதிரியான ஆம்பெல்லாம் செய்யும்போது வீடியோ வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த அனலாக் ஆம்ப் மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஆம்பு, ஃபியூடெக் டீகோடர் யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் மூலியமாகவோ இல்லை HDMI ஏஆர்சி மூலியமாகவோ எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆம்புமே வந்து அசம்பிள் பண்ணும்போது அதுவுமே வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5.1 ஆம்பு ஒரு டிஜிட்டல் ஆம்பு எல்லாமே அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே.